வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆலு பராத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துங்கம்மா. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. ஆயில் வந்து லைட்டாக போட்டுங்கம்மா. ஆயில் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ கரெக்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிங்கம்மா. சப்பாத்தி அளவுக்கு, சப்பாத்தி சுடுற அளவுக்கு பதமாக பிசைஞ்சிக்கங்க. பாருங்கம்மா, பிசைஞ்சிட்டோம். கரெக்டாக சப்பாத்தி பதத்து வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த ஃபைனலில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிடுங்க. பாருங்கம்மா, மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டோம். கரெக்டாக இந்த திட்டத்துக்கு வரணும். எப்படி சாஃப்டாக அமுக்குது பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டோம்மா. ஆயில் போட்டுக்குங்க. கொஞ்சமாக ஆயில் போடுங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்கம்மா. வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும் போது ஒரு 3 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி போட்டுருங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுங்கம்மா. இப்போ நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ வெறும் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க. நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்குங்க. நம்ம வந்து தண்ணியெலாம் ஊற்ற போகிறது கிடையாது. அவ்வளோதாம்மா, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த பதத்தில் 1/2 கிலோ உருளைக்கிழங்குமா நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுடுங்க. நல்லா மாவாயிடணும். இப்போது இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து கிளறி விட்டுருங்கம்மா. நமக்கு வந்து இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் வந்து உருளைக்கிழங்குல இறங்கிடணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கெட்டி பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கம்மா, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுங்க. ஒரு 1/2 லெமன் இருந்தால் போதுங்கம்மா. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லைட்டாக வந்து லெமனோட புளிப்பு தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க. பாருங்கம்மா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ இந்த சைஸில் உண்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துங்கம்மா. இப்போ உருளைக்கிழங்கு ஆறிச்சுங்கம்மா. இப்போ சப்பாத்தி மாவு நம்ம எந்த சைஸ் எடுத்துருக்கோமோ, உருண்டை போட்டிருக்கோமோ, அந்த சைஸு உருளைக்கிழங்கு நீங்கள் உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த அளவு உருண்டை வரணும். இப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவு தேய்ச்சிங்கம்மா. இந்த மாவு 2 பக்கம் இப்படி போட்டு எடுத்துருங்க. ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ திரட்டிக்குங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு திரட்டிடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு உருண்டை போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நடுவில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு 4 பக்கம் இப்படி மடிச்சிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. மேலே இந்த ஒரு குடுமி மாதிரி வரும், அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. எடுத்தாலும் எடுங்க, நீங்கள் அப்படியே விட்டு தட்டெல்லாம் தட்டிடுங்க. இப்போ வந்து நீங்கள் நம்ம சப்பாத்தி தட்டிக்கலாம். மேலே வந்து உருளைக்கிழங்குலாம் மேலே வரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மேலே வந்தால் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதாம்மா, ஷேப் பற்றி கவலைப்படாதீங்க. உருளைக்கிழங்கும் மேலே வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. இது அப்படி தான் வரும். தவா வச்சுக்கோங்கம்மா. நல்லா சூடாகட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டு 4 பக்கம் இப்படி பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கல்லில் அப்படியே போட்டுருங்கம்மா. சுற்றி நெய் போட்டுக்குங்க. நெய் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆயில் போட்டுக்குங்க. நெய் போட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கம்மா, கலர் வந்து இந்த மாதிரி கலர் வரும்போது நீங்கள் திருப்பி போடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாம்மா, இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஆலு பராத்தா ரெடி. எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேல பார்க்கலாமா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.